அதர்மம் வளர நீதியிடம் கொடுக்காது. தங்களது பகுதியில் நடைபெறும் அடிப்படை வசதிகள் இல்லை என்றாலும் ஏதேனும் குற்றச் சம்பவங்கள் நடைபெற்றால் உடனுக்குடன் ரிப்போர்ட்டர் செய்திக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கொக்கிலம்பேடு கோஷ்டி மோதல், பாதிக்கப்பட்டவர்கள் மீது வழக்கு போட்ட காவல்துறை, நீதிக்காக மறைந்து வாழும் நிரபராதிகள். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் பேரூராட்சி ஒட்டியுள்ள கொக்கிலம்பேடு ஊராட்சி மீனவர்குப்பம் மக்களிடையே இரு கோஷ்டியாக மோதல் ஏற்பட்டு பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. மேற்காணும் கோஷ்டி மோதலுக்கு காரணம் என்னவென்று அறிந்தபொழுது மீனவ குடும்பத்திலுள்ள மக்களின் நலத்திற்காக ஒவ்வொரு வருடமும் கல்பாக்கம் அணுமின் நிலையம் நிர்வாகம் நிதியை ஒதுக்கி தந்து வந்துள்ளது. இந்த நிதியை ஊராட்சி மன்ற நிர்வாகத்திற்கு போகாமல் மீனவகுப்பம் மக்களிடம் நேரடியாக வந்ததால் அப்பகுதி ஊர் பொதுமக்கள் உபயோகிப்பதற்காக தன்னிச்சையாக செலவு செய்து வந்துள்ளார்கள். தற்பொழுது கல்பாக்கம் அணுமின் நிலையம் அந்நிதியை மீனவ மக்களிடம் கொடுக்காமல் நேரடியாக ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு கொடுத்து வந்தது மட்டுமல்லாமல் அரசு கொடுக்கும் நிதியையும் பெற்றுள்ள நிர்வாகம் கடந்த சில மாதங்களுக்கு முன் மீனவ பகுதியில் கட்டப்பட்டு வரும் மழைநீர் கால்வாயை சீர்படுத்துவதற்காக சென்ற ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ராசாத்தி வெங்கடேசன் இப்பகுதியில் வரக்கூடாது என தடுத்து நிறுத்தி தரைக்குறைவாக பேசி அடித்துள்ளார்கள். இவ்விஷயம் குறித்து மாமல்லபுரம் காவல் நிலையம் தகுந்த நடவடிக்கை எடுத்து இருந்தால் தற்பொழுது கலவரம் ஏற்படும் அளவிற்கு சண்டை நடந்திருக்காது என்று அவ்வூராட்சி மக்கள் மேலே எடுத்து காட்டுகிறார்கள். இன்று காலை மீனவகுப்பத்து பஞ்சாயத்தார்கள் துணைத் தலைவர் ராசாத்தி வெங்கடேசன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் 2 பேர் மண்டையை உடைத்து வீட்டை சூறையாடியுள்ளார்கள். இச்சம்பவம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரின் நேரடி பார்வைக்கு தெரியவர மாமல்லபுரம் காவல்துறையினர் அதிரடியாக களமிறங்கி இச்சண்டைக்கு காரணமானவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து வரும் நிலையில் மேலும் பாதிக்கப்பட்ட துணைத் தலைவர் ஆதரவாளர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ள கொக்கிலம்பேடு ஊராட்சி மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் மீது காவல்துறை வழக்கு போட்டுள்ளது எந்த வகையில் நியாயம் என கேள்வி எழுப்புகிறார்கள். இதில் பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாக சென்று ரிப்போர்ட்டர் செய்தி சேனலுக்கு எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி கொடுத்துள்ளார்கள். என் பேர் சங்கர், கொக்கிலம்பேடு மீனவர் பகுதி. கடந்த 6 மாதமாக இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. கொக்கிலம்பேடு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ராசாத்தி வெங்கடேசன் அவங்க குடும்பத்தாரை 7 குடும்பத்தாரை ஊரை விட்டு தள்ளி வச்சுட்டாங்க. தள்ளி வச்ச காரணத்தினால நாங்களும் தனியாகவே ரொம்ப நாள் இருந்தோம். இன்றைக்கின்னு பார்த்து திடீர்னு எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தை, குட்டி, வண்டி, வாகனங்கள் எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிச்சுட்டு எங்கள் மேலேயே வழக்கு போட்டிருக்காங்க. இது வரைக்கும் அவங்கள பிடிச்சாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல. 6 மாதமாக எங்களுடைய வாழ்வாதாரமாக நாங்கள் இது வரைக்கும் கடலுக்கே போகல. 6 மாதமாக போகாதால் எங்கள் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. எதனால் இந்த பிரச்சனை ஃபஸ்ட்டு உருவாச்சு? 7 பேரை ஒதுக்கி வச்சாங்க. காவா பிரச்சனை, மழைநீர் காவா பிரச்சனை. அதாவது மழைநீர் காவா பிரச்சனை. அது 20 வருஷமாக ஒரு காவா அம்பேத்கர் பகுதியிலேருந்து கொக்கிலம்பேடு மீனவர் பகுதி வரைக்கும் அந்த காவா வருது. அந்த காவா போட்டு 22 ஆண்டுகள் ஆகுது. இப்போ என்னென்னா அந்த காவா மண்ணெலாம் சரிஞ்சு அதில் அடிக்கடி தூர் வர நிலைமை ஏற்பட்டதால் அந்த காவாவை 2 அடி உயர தூக்கினாங்க. நீங்கள் பஞ்சாயத்து வேலையை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீனவர் பகுதி சார்பாக அந்த வேலையை நிறுத்தினாங்க. நிறுத்தினதால அந்த பிரச்சனை தான் இது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? இன்னைக்கு என்ன நடந்தது? இன்றைக்கி திடீர்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஏன் எல்லாரையும் கேமராலாம் உடச்சிட்டாங்க. சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் இன்றைக்கி ஊடு புந்து அடிச்சிட்டாங்க. தீர்க்கிறதுக்கு நாங்கள் மீனவர் சமுதாயத்தை நாடணும். மீனவர் சமுதாயத்தை நாடி பஞ்சாயத்து சரி பண்ண முடியல. அவங்க பஞ்சாயத்துக்கு ஒத்துழைப்பே தரல. ரெண்டு தரப்பையும் ஒத்துழைப்பு பண்ணலான்னு 3 முறை பேச்சுவார்த்தை பண்ணாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் ஒத்துழைப்பு கொடுக்கவே இல்லை. ஊர் பேரெல்லாம் சொல்லு. மெய்யூர்குப்பம், மண்டவா புதுக்குப்பம், கோமுட்டுச்சாவடி, புதுவடையூர் குப்பம், இந்த 4 ஊர்களும் சேர்ந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு பண்ண முயற்சி செஞ்சாங்க. ஆனால் அவங்க இன்னொரு தரப்பு ஒத்துழைப்பே கொடுக்காதால இந்த பிரச்சனை இன்றைக்கி அடிதடி அளவுக்கு போயிடுச்சு. காவல்துறை இப்போ உங்கள் மேலேயும் நடவடிக்கை எடுக்கிறாங்களா? பல முறை நாங்கள் அவங்க மேலே புகார் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதுல எங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க மேலே பாதிக்கப்பட்ட மேலே தான் நடவடிக்கை எடுக்கிறாங்களே தவிர ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அடிபட்டு 2 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. திருவெங்கடம் ரவிக்குமார். உங்கள் பேர்? என் பேர் சங்கர்.